பாண்டியன் ஸ்டோர் நியூபிரமும் மீனா ராஜிக்கிட்ட, ராஜி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜி, உங்களுடைய அம்மாவே உங்களுடைய சித்தி நான் அப்படி பேசுகிறேன்ட்டு உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா, கோவத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் அப்படி பேசுகிறேன் ராஜி, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இல்லைக்கா என்ன இருந்தாலும் அம்மாவை பண்ணது தப்பு தானேன்றாங்க. அம்மாவும் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி பேசினதுனால தானே நீங்கள் அந்த மாதிரி பேச வேண்டியதாக போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எதுவும் தப்பு எடுத்துக்கலான்றாங்க. சாரி ராஜி, நான் வேணும்னு எதுவும் பேசலை அப்படின்றாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எதையும் தப்பாக எடுத்துக்கல, ஏன்க்கா நீங்கள் இப்படி யோசிச்சு ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்றாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துட்டுருக்கு மீனாவுக்கு. ஏன்னா நம்ம பேசின தப்பு, அப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல கோமதி நம்ம அவ்வளோ பேசுகிறோம் பார்த்தியா, அன்னிங்க எப்படி பேசுகிறாங்க, அம்மா வந்து சைலண்ட்டாக வாய மூடிட்டு இருக்காங்க. சே அம்மா இந்த அளவுக்கு கேவலமாலாம் யோசிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைன்றாங்க. நான் எப்படியெல்லாம் நினச்சேன், ஆனால் இன்றைக்கி அவங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லைன்றாங்க. சைலண்ட்டாக இருந்துட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்கன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரையுமே இப்போ நம்பவே முடிய மாட்டேங்குது, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ட்டு ஒன்றுமே புரியல அப்படின்னு கோமதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் கூட எனக்கு என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க தங்கமயில் இவங்க எல்லாரும். அதோட இந்த பிரமு முடிச்சிருக்காங்க.